ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்ஸ்டா ட்ரெண்டிங் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு மெயினான இன்கிரிடியன்ட் கார்ன். உங்களுக்கு எத்தனை கார்ன் தேவைப்படுதோ அத்தனை கார்ன் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 கார்ன் எடுத்திருக்கேன். அதை 2 பீசஸாக கட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கிறேன். 3 to 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. வேக வச்ச கார்னை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு அகலமான பிளேட்டில் உதிர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பைண்டிங்காக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்கிரியன்ஸ் ஆட் பண்ணதும் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணி விடுங்க. வாட்டர் அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மசாலாவை நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணி அதிகமானா கூட மசாலா சரியாக அந்த கார்னில் ஒட்டாது. பொரிக்கும் போது மசாலா உதிர்ந்து வந்துடும். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஒரு கார்ன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இரும்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்டதுமே மிக்ஸ் பண்ணிடாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலில் போட்டதும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா எல்லாமே அப்படியே உதிர்ந்துடும், சரியாக கோட் ஆகாது. அதனால் ஒரு 3 to 5 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்லா கோட் ஆகி வரும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். ஆல்ரெடி கார்னை வேக வச்சிருக்கிறதுனால நல்ல மசாலா கோட் ஆகிற அளவுக்கு, கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். இது செய்யறதுக்கு பேனில் ஒரு கியூப் சைஸில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பட்டர் தான். ஸோ அதனால் பட்டரில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பொடியாக நறுக்குன இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் ஆட் பண்ணியிருக்கிறது அன்சால்டட் பட்டர். சப்போஸ் நீங்கள் சால்டட் பட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றா போல் சால்ட்டை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை கார்ன் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கேற்றா போல் வெங்காயத்தையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 2 கார்ன் எடுத்துருக்கிறேன். அதனால் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு இது கூட சேர்த்துருக்கிறேன். இந்த பட்டரில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கியூப் சைஸ் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக பட்டரை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஆயில் ப்ளஸ் பட்டர் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கார்னில் என்னென்ன மசாலாலாம் போட்டோமோ அதே மசாலாவை அகெயின் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்குங்க. ஏன்னா ஆயில் எதுவும் சேர்க்கல, அதனால் அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கார்னை இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன் வேக வைக்கும் போது மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு சால்ட் சரியாக பத்தலை, அதனால் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சால்ட் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன் ஆட் பண்ணதும் 5 to 10 மினிட்ஸ் மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதும் ரொம்ப நேரம் வேக விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ அதனால் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மசாலா கார்ன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பு, புளிப்பு, காரம்னு எல்லாமே ஒன்று சேர சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடிக்கிற குளிருக்கு சுட சுட டீ காஃபியோட சேர்த்து இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியை சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கிட்ஸுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட நீங்க பேக் பண்ணி சென்ட் பண்ணலாம். இது சுட சுட சாப்பிடும் போது நல்ல கிறிஸ்பியா மசாலா டேஸ்டோட டீ காஃபி கூட சேர்த்து சர்வ் பண்ணும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு சென்டர்ல இந்த மசாலா வச்சு எக்ஸ்ட்ராவா சீஸ் ஆட் பண்ணி அகைன் டோஸ்ட் பண்ணிட்டு கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்டியான டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.